சக்கரவர்த்தி. நம்ம நாமகரணமே தெரிஞ்சிருக்க உங்களுக்கு? உன் நாமகரணம் மட்டும் இல்ல, உன்னோட நடிப்பு திறமை எனக்கு நல்லா தெரியும். புறப்படு. அடுத்த கிராக்கியா? இன்னைக்கு நம்ம நரிமுகத்துலதான் முடிச்சிருக்கோம் போல இருக்கு. இல்ல இல்ல, காலையில கண்ணாடியில ஓ முகத்தை நீயே பாத்திருப்ப. புறப்படு. அவ்வளவு அதிர்ஷ்டமான முகமா உங்களுக்கு தெரியுது? வாங்க. சாந்தி, நான் உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒண்ணு மட்டும் தெரியுது, உங்களை பார்த்தா தப்பா நடக்கக்கூடியவரை தோணல. லோக், இந்த பூசூத்திர வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொல்லணும். சொல்றேன். எனக்கு என்ன பயம்? டாக்டர் சக்கரவர்த்தியே உனக்கு எத்தனை நாளா தெரியும்? டாக்டர் சக்கரவர்த்தி அப்படியே நமக்கு தெரியாது. போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் சொல்லக்கூடாது. பொய்யா சொல்றேன்? நீ அவர் வீட்டுக்கு புள்ளத்தாட்சி மாதிரி நினைச்சிட்டு போயிருக்க. அவர் உன்னை கையும் கனவா பிடிச்சிருக்காரு. நிறைய பணம் கூட கொடுக்க. நம்ம டாக்டர். கரெக்ட், உங்க டாக்டர் தான். அவருக்காக நீ கூட சாட்சி சொல்ல போற. என்ன சார் புது குண்டா தூக்கி போடுறீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. ESP சார், இனிமே ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் நிஜமாவே. நீ டாக்டர் சக்கரவர்த்திக்கு மனைவியா நடிக்க போறது உண்மையா இல்லையா? அது போய் சார். அது அப்படியா? சாந்தி தான் என் பொண்டாட்டின்னு டாக்டர் சொல்லிருக்காரு. என்ன அநியாயம் சார் இது? எவ்வளவுதான் என் மேல ஆசை இருக்கட்டுமே, அதுக்காக மரியாதைக்கு ஒரு வார்த்தை என்ன கேட்க வேண்டாமா? என்ன பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கணும். ஆமா, ரொம்ப தெனாவட்டு இருந்திருக்கணும். பணத்துக்காக நடுத்தருவுல தாயா நடிச்சவதானே நீ. அதே பணத்துக்காக பொண்டாட்டியா நடிக்க அட யார் சார் இல்லன்னு சொன்னாங்க? பணம் தானே கழுத, எந்த வேஷம் போட்டு சம்பாதிச்சா என்ன? இருந்தாலும் நம்ம டாக்டர் என்ன முறைப்படி பொண்ணு கேட்டுக்கலாம். வருவார். எப்ப? குடி சீக்கிரத்துல வந்துருவார். இன்ஸ்பெக்டர், நான் வர வரைக்கும் இந்த புலிகையா இருக்கட்டும். நான் போன் செஞ்சதுக்கு அப்புறம் வெளியே அனுப்புவோம். ஓகே சார்? என்ன சார் விட்டுட்டு போறீங்களே? நான் கோர்ட்டுக்கு போறேன், அங்கே நீ வர முடியாது. உனக்கு வேண்டிய சௌரியம் எல்லாம் இங்கேயே கிடைக்கும். இன்ஸ்பெக்டர். எஸ் சார். சார் அப்படியே வாங்க, அந்த ஹோட்டல் இடியாப்பம் பாராயிட்டு வாங்க. 4 மணி மணிக்கு அத மறந்துடாதீங்க. மிஸ்டர் ரஞ்சித், குற்றம் சாட்டப்பட்டவரை உங்களுக்கு தெரியுமா? மிக நன்றாக தெரியும். டாக்டர் சக்கரவர்த்தி தான் கொலை செய்தார் என்ற குற்றப்பத்திரிகை தயார் செய்த போலீஸ் அதிகாரி நீங்கள் தானே? எந்த ஆதாரத்தை வைத்து இவர் கொலை செய்தார் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள்? ஜம்புவின் மரண வாக்குமூலத்தை வைத்து. ஜம்பு வேண்டுமென்றே அப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கலாம் அல்லவா? அது எப்படி கூற முடியும்? அவரை ஏற்கனவே உங்களுக்கு நன்றாக தெரியும், அது எனக்கும் தெரியும். எஸ். ஜம்பு எந்த பாவத்தையும் பதட்டமின்றி செய்ய பழக்கப்பட்டவர், அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். எஸ். Your Honor, note this point. Yes, sir. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நீங்க மிக மிக முரட்டுத்தனமான மனிதர் நாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம். உங்ககிட்ட அடிப்பட்டவங்க உங்ககிட்டயே உதவிக்கு வந்ததாகவும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஆமா, மற்றவங்களை அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன அவமானப்படுத்துறதுக்கும் எனக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கும் அவங்களுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்கு? அநீதியை தட்டி கேட்க நரசிம்ம அவதாரம் எடுப்பவர் தான் எனது கட்சிக்காரர். ஓஹோ, மிஸ்டர் சக்கரவர்த்தி, அப்ப நீங்க ஜம்பு கொலை செய்ததற்கு காரணம் உங்க 2 பேருக்கும் உள்ள பகை உணர்ச்சி அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க கற்பனை பண்ணிக்கிற காரணத்துக்கெல்லாம் நான் பொறுப்பாளியாக முடியாது. அப்படின்னா நீங்களே ஜம்புவை திட்டமிட்டுத்தான் கொலை செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க? அதைத்தான் நான் மறுக்கிறேன். அவர் உங்களை கொல்ல முயன்றாரா? இல்ல. உங்களை தாக்கினாரா? இல்ல. என்ன தாக்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெண்ணை தாக்கிறான். அவருடைய மானத்தை காப்பாத்துறதுக்கான முயற்சி பண்ணேன். அது அவருடைய மரணத்துல முடிஞ்சு போச்சு. யார் அந்த பெண்? என் மனைவி. கல்யாணமே ஆகாத சக்கரவர்த்திக்கு மனைவி எங்கிருந்து வந்தாள்? எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆகவில்லை என்கிறேன் நான். நீ திருமணம் ஆனவர் என்பது உம்மோடு பழகிய நண்பர்கள் ஒருவருக்கும் தெரியாது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். இதற்கு தக்க சாட்சியங்கள் உண்டா? உண்டு. சாந்தி சக்கரவர்த்தி, சாந்தி சக்கரவர்த்தி, சாந்தி சக்கரவர்த்தி. நீங்கதான் சாந்தி, அவருடைய மனைவி. மிஸ் சாந்தி. மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், திருமதி சாந்தி சக்கரவர்த்தின்னு கூப்பிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. திருமதி சாந்தி சக்கரவர்த்தி அவர்களே, அந்த டாக்டருக்கும் உங்களுக்கு என்ன உறவு? திருமணமான பெண்ணை உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் என்ன உறவு என்று கேட்கும் விசித்திரமான மனிதனை
இந்த உலகம் என்றுதான் சந்திக்கிறது. டாக்டர் சக்கரவர்த்தி அவர்களின் மனைவியையும் முதல் முறையாக இந்த உலகம் இன்றுதான் சந்திக்கிறது என்று நினைக்கிறேன். ஆமாம், உங்களது திருமணம் எந்த ஊரில், எந்த ஆண்டு, யார் முன்னிலையில் நடந்தது சொல்ல முடியுமா? 1973 வருஷம் பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி எங்க கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த இடம் வீடா, சத்திரமா, ரிஜிஸ்டார் ஆபீஸா, உள்ளூரா, வெளியூரா? கேரளாவில் உள்ள கோட்டயத்திலிருந்து 12வது மைல் இருக்கிற ஒரு கிருஷ்ணன் கோவில்ல நாங்க கணவன் மனைவியானோம். அப்படின்னா உங்க திருமணத்துக்கு அத்தாட்சியா பத்திரங்கள் ஏதாவது இருக்குமே? இருக்கே. அத கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? எரிஞ்சு போச்சு அப்படின்னு டிஃபென்ஸ் லாயர் சொல்ல சொன்னாரா? இல்ல, நியூஸ் பேப்பர் சொல்லுது. திருமதி சாந்தி சக்கரவர்த்தி, ஜம்பு உங்ககிட்ட தவறா நடந்துக்கிட்டது உண்மையா? உண்மைதான். தவறாகன்னா அது எப்படி, என்ன, எந்த முறையில அப்படிங்கறத கொஞ்சம் விவரமா கோர்ட்டுக்கு சொல்ல முடியுமா? ஐ அப்செக்ட் திஸ் யுவர் ஆனர். கேள்வி கேட்பது ஒரு ஆண், கேட்கப்படுவதோ ஒரு பெண்ணிடம். விசாரணையிலும் ஒரு வரமுறைத்தார். இந்த விவரங்கள் இந்த வழக்கு தேவைப்படுகிறது யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். அவர் உங்களை கற்பழிக்க முயன்றாரா, இல்லை? சரி, அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? போராடினேன். அப்படி என்றால் அவர் உங்கள் உடைகளை களைய முயன்றிருப்பார், உள்ளாடையை பல்லால் கடித்திருப்பார், இப்படி எல்லாம் நடந்திருக்குமே. அவரிடமிருந்து தப்பித்துக் கொள்ள தாக்கியிருப்பீர்கள். ஆமா. அதனால் உங்களுக்கும் உங்களால் அவருக்கும் உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே. அப்படி ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னா உங்க உடம்புல எங்கெங்க காயங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது உங்க உங்க முகத்துல கூட காயத்தை காணோம், அதனால உங்களால சொல்ல முடியாது. நான் சொல்றேன், ஜம்பு உங்ககிட்ட தவறான முறையில நடந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னா முழு குத்தமா வருது இல்ல, ஓரளவுக்கு நீங்களும் இணங்கி இருக்க வேண்டும். சாந்தி சக்கரவர்த்தி போராடி இருக்கிறார்கள் என்றாலே இவர் இணங்கவில்லை என்றுதான் அர்த்தம். நண்பர் போலீஸ் ரிப்போர்ட்டை சரியாக படிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் யுவர் ஆனர். படித்து விட்டு தான் தெளிவாக பேசுகிறேன். ஏதேது இன்னும் கொஞ்ச நேரம் போனால் நான் வக்கீலுக்கே படிக்கவில்லை என்று சொல்வீர்கள் போல இருக்கிறது. யுவர் ஆனர், போலீஸ் ரிப்போர்ட் என்பது நடந்த சம்பவத்தின் குறிப்பே தவிர புனிதமான குரானோ, பைபிளோ, பகவத்கீதையோ அல்ல. எனது கட்சிக்காரர் மனமானவரா இல்லையா என்று கூட கண்டுபிடிக்க முடியாத போலீசார் அவர்தான் குற்றவாளி என்று சொல்லுவது நம்பக்கூடியதாக இல்லை. டாக்டர் சக்கரவர்த்தி தன் மனைவியின் கற்புக்கு ஏற்பட்ட நெருக்கடியான நிலையில் எந்த கணவனுக்கும் உண்டாகக்கூடிய உணர்ச்சியால் உந்தப்பட்டவராக எதிரியை தாக்கியிருக்கிறார். எதிரியின் மரணமும் சம்பவித்திருக்கிறது. மரணமடைந்த நபர் ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்த ஒருவர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ இறந்தவருக்கோ தனிப்பட்ட முறையில் எந்த விரோதம் இருந்ததற்கான ஆதாரங்களே இல்லை. மேலும் குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையில் சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி ரஞ்சித் அவர்கள் ஆதாரங்களின்றி ஒரு சமூக முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர் மீது குற்றம் சாட்டியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இனி நடவாமல் இருக்கும் வகையில் டிஎஸ் ரஞ்சித் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கோர்ட்டின் கருத்தை வெளியிடுவதோடு டாக்டர் சக்கரவர்த்தி குற்றமற்றவர் என்று தீர்மானித்து அவரை விடுதலை செய்யுமாறு தீர்ப்பளிக்கிறேன். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, ஏ தம்பி, எங்க வயிற்றுல பால் பார்த்துடா. வாங்க வீட்டுக்கு போலாம். நீ எப்போ பாம்பேல இருந்து சாந்தியா மாதிரி இங்க வந்த? ஆண்டவனா பார்த்து உங்களை காப்பாத்துற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான்னு சொல்லுங்க. நான் டியூட்டில பாம்பே பிளைட்ல மெட்ராஸ் வந்தேன். பேப்பர்ல உங்க கேஸ படிச்சேன். இதனால உன் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியத்தை நீ செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உயிரையே பணைய வச்சு போராடி அன்னைக்கு தீ விபத்துல இருந்து என்னை காப்பாத்துறீங்களே, அதை விட பெரிய காரியத்தை நான் ஒண்ணும் சாதிக்கல. சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் எல்லா விஷயத்தையும் பேசுவோம். கமா. தோல்வி, தோல்வி, தோல்வி. இது நம்ம வழக்குக்கு மட்டும் ஏற்பட்ட தோல்வி இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட தோல்வி. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். கோர்ட் நம்ம கண்டிக்கிற அளவுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாம கேஸ் ஃபைல் பண்ணது பொறுப்பற்ற செயல் உங்களுக்கு தெரியல? எக்ஸ்கியூஸ் மீ சார். நியாயமா உங்க மேலேயே நான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி செய்யாததுக்கு காரணம் கடந்த காலத்துல நீங்க செஞ்சிருக்கிற திறமையான சேவை தான். பின்ன ஏன் கேஸ் தோத்து போச்சு? டாக்டர் சக்கரவர்த்தி உங்களுக்கு நெருங்கிய நண்பர், அதனால முறைப்படி செய்ய வேண்டிய கடமையில இருந்து நீங்க தவறிட்டீங்க. நோ நோ, certainly not சார். சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் குற்றம் சாட்டப்பட்ட எதிரிக்கு சாதகமா அமைஞ்சு போச்சே தவிர என்னுடைய அஜாக்கிரதை இல்லை சார். ப்ளீஸ் பிலீவ் மீ. நோ, இத நான் ஏத்துக்க மாட்டேன்.
டிஃபென்ஸ் வக்கீல் பிரகாசம் உங்களுக்கு வேண்டியவர், டாக்டரும் வேண்டியவர். So, நண்பர்களுக்காக பரிதாபப்பட்டு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் தலைகுனியை வச்சுட்டீங்க. சாரி சார், சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் துரோகம் நினைக்கிறவன் நான் இல்ல. அப்படின்னா டாக்டர் சக்கரவர்த்தி இந்நேரம் ஜெயில இருந்திருக்கணும். மிஸ்டர் ரஞ்சித், எனக்கு கிடைச்ச பல தகவல்களை வச்சு தான் சொல்றேன். You have betrayed your uniform. சார், இந்த வழக்குல நான் தோத்துட்டேங்கிறத ஒத்துக்கிறேன். May I tell you something, sir? Yes. டாக்டர் சக்கரவர்த்திக்கு மனைவியா நடிச்சது யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். அவருக்கு திருமணமானது பொய்ங்கிறத மறுபடியும் கோர்ட்டை நிரூபிக்கிறேன். டாக்டர் சக்கரவர்த்திக்கு சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். I promise.